தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் தொடங்கி 50 நாட்களாக நடைபெற்று வருகிறது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் பொதுமக்களிடம் இருந்து எத்தனை மனுக்கள் பெறப்பட்டன, என்னென்ன மனுக்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைத்தது போன்ற தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குமார். தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறை தீர்க்க முகாம் தொடங்கி கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்திலே மிக பெரிய நிலப்பரப்பு கொண்ட தொகுதியும் அதிக மக்கள் வசிக்கக்கூடிய தொகுதியும் சோழிங்கநல்லூர் தொகுதிதான். இந்த தொகுதியில் எவ்வாறு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுகிறது, இந்த தொகுதியில் எத்தனை மனுக்கள் பெறப்பட்டன, என்னென்ன மனுக்களுக்கு எல்லாம் தீர்வு காணப்பட்டது என்ற விவரங்களை நம்முடன் இணைந்திருக்கும் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சென்னை மாநகராட்சி 20 மாநகராட்சி வட்டங்களை கொண்ட சோழிங்கநல்லூர் தொகுதி 7 ஊராட்சிகளை கொண்ட தொகுதியாக பெரிய தொகுதியாக இருந்தாலும் கூட இதுல 44 முகாம்களை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் பொதுமக்கள் வாழ்கின்ற இடத்திற்கே அரசினுடைய இயந்திரங்கள் சென்று அனைத்து துறை சார்ந்த அலுவல் பெருமக்களும் ஒன்றாக இணைந்து மக்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் உங்களுடன் ஸ்டாலின் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 44 முகாம்கள் திட்டமிடப்பட்டு இன்றைக்கு 30 முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. 30 முகாம்களில் இன்றைக்கு 45,545 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இங்கே அதிகமான மக்கள் வருவது ஆதார் அட்டை, குடும்ப மருத்துவ காப்பீட்டு திட்டம், இது போன்ற எண்ணற்ற பட்டாக்கள் பெயர் மாற்றுதல், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை அவர்களுடைய ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும் அனைத்து வகைகளிலும் இன்றைக்கு ஒரே இடத்தில் இருக்கிறதுனால அந்த பொதுமக்கள் மிகப்பெரிய பயனாகவும் ஒவ்வொரு முகாம்களிலும் ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற்று இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை பெறுவதாக இருந்தாலும் அனைத்து திட்டங்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாகவும் பொதுமக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நீங்க கூட பார்க்கலாம், இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் இன்றைக்கு 22,000 குடும்பங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் இருக்கின்ற மக்கள் இங்கு வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இங்க குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த திட்டம் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய சேவைகளை இன்றைக்கு அரசு அதிகாரிகள் பணிகளை உடனுக்குடன் செய்து தருகின்ற மகிழ்ச்சியில் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கின்றிருக்கிறார்கள். இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் பயன்பெற வந்த பொதுமக்களிடம் கேட்போம். இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாம்ல நீங்க பயன்பெற்றீங்களா? இதுல என்னென்ன சேவைகள்லாம் இருக்குது? ஏதாவது விடுபட்டது என்ன இருக்குதா? உங்களுக்கு இது உண்மையில பயன்பெறுதா? உங்களை சார்ந்தவர்கள் இது முன்னாடி பயன்பெற்றிருக்காங்களா? எங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி தெரியல சார். அந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட முகாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த முகாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா எங்களெல்லாம் ஆஃபீஸா அலைய முடியாது. ஸோ நான் ஒரு டிசபிலிட்டி பர்சன், எங்களுக்கு இது யூஸா இருக்குது. எல்லாம் அதான் ரேஷன் கார்டு பேர் திருத்தம், ஆதார் கார்டு பேர் திருத்தம், இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார். எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க பூர்த்தி செஞ்சுக்கிறோம். குறிப்பாக இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில நடைபெற உங்களோட ஸ்டாலின் முகாம் அனைவருக்கும் பயன்பெறுது என்ற ஒரு கருத்து தான் நம்மிடம் கிடைத்துள்ளது. பெரும் சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் குமார்.